4வது மாசம் உன்னை தடுக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களுக்கும் எதிராக நிற்கக்கூடிய சமுத்திரமே ஆனாலும் அது 2ஆய் பிளந்து போ. ஆமென். காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஆமென், ஆமென். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கடலே வழி விடுயா. உன் கர்த்தர் உன் கூட நிற்கும் போது யோசித்திராத ஒரு இடத்துல, சிந்தித்திராத இடத்துல யாரும் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. 2 அப்படி நின்று அதுக்கு நடுவில் போறாங்க. இந்த மாசம் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இந்த வார்த்தையே கற்பனைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை தான். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக. சார், உனக்கு தேவைன்னா வனாந்தரத்திலையும் போடுவார், கடலுக்குள். என்ன மாதிரி ஒரு அவரை எவ்வளோ பெரிய ஆளை வச்சிருக்கிற நீ? சாதாரணமான ஆளா? வனாந்தரத்தில் வேணாலும் போடுறேன், கடலுக்கு நடுவில் வேணாலும் போடுறேன். ஆமென். தடை கற்களே தடுப்பு சுவராய் மாறினது. எது உன்னை தடுத்து கொண்டிருந்ததோ அது அப்படியே விலகி அதை கொஞ்சம் டேன் பண்ணா அதுவே உன்னை பாதுகாக்கும் சுவரை போல கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஆமென். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ண இடத்துக்கு நீ போறதுக்கு முன்னாடி வந்து என்ன தடுத்தாலும் 2 பொழப்பார். அந்த வியாதி 2 பொழந்து போ. அந்த பிரச்சனைகள் 2 பிளக்கும். ஆமென். நான் சொல்றேன், 4வது மாசம் உன்னை தடுக்கும்படியா கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களுக்கும் எதிராக நிற்கக்கூடிய சமுத்திரமே ஆனாலும் அது 2ஆய் பிளந்து போ. ஆமென். ஜனத்திற்காக கர்த்தர் பாதையை உண்டு பண்ணுகிறார். ஆமென், ஆமென். நான் சொல்றேன், தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். 4வது மாசம், ஆமென். இந்த முதல் வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு வந்திருக்க உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். ஆமென். சார், நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அவர் 2ஆ பொளந்து உங்களை கூட்டிட்டு போ. வாழ்க்கையில் ஆமென் நடப்பது தான் உங்க வேலை, பாதை போடுறது அவர் வேலை. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், தடைகளை தகர்க்கிறவர். ஆமென். உங்களை தடுத்து நிற்கிறது சமுத்திரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆமென். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். பின்னணி யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு முன்னணியில் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென்.